அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து நாளைக்கான எபிசோடு என்ன அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. வெண்ணிலா வந்து விஜய் வீட்டுக்கு வராங்க. விஜய் வீட்டில் வந்து காசு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணவளை வந்து நீ எதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்க, அவள் போனவளை விட்டுரு, நான் உன்னை மனசார நேசிக்கிறேன், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா சொல்கிறாங்க. நிறுத்து, நீ வந்து என்னை வந்து கோவப்படுத்தாத, ஒழுங்குமுறையாக போயிரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து டென்ஷன் படுத்துறாரு விஜய். கோவப்பட்டு பேசுகிறாரு. அப்போ வெண்ணிலா வந்து நான் போகவே மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், நீ தான் என் கழுத்தில் தாலி கட்டணும், நீ தாலி கட்டதை வரை நான் போக மாட்டேன், கோயிலில் நாளைக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ வந்து என்னோட கழுத்தில் தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, காவேரி மட்டும் தான் என் பொண்டாட்டி, நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது நீ எதை பற்றி நான் வந்து யோசிக்க மாட்டேன், அதாவது கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ வரணும் அப்படின்னு ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாருமே வந்து இருப்பாங்க, நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து, அதாவது வெண்ணிலா வந்து விஜய் வந்து மிரட்டுற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ என்ன நடத்து, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் பண்ணி வீட்டை விட்டு போயிருங்க. இனிமேல் இந்த வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, இந்த ஏரியா பக்கம் நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சத்தம் போட்டு சொல்கிறாரு. அப்போ விஜய் மாமா எல்லாருமே வந்து என்னங்க இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு பொறுப்பு தான் உங்களுக்கு தான் காவேரி விட்டுட்டு போயிட்டாங்களா, அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ண மாட்டேறீங்க, வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது, அது இஷ்டங்க, நாங்கள் யாரை கல்யாணம் பண்ணணும்னு யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு எனக்கு சொல்ல தேவையில்லை, ஒழுங்குமுறையாக போயிரு அப்படின்னு பயங்கரமாக உச்சக்கட்ட கோபத்தில் பயங்கரமாக சத்தம் போடுறாருங்க. சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாருமே வர வச்சுருவாரு. இந்த பசுபதி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இதுதான் உங்கள் பொழப்பா, ப்ரெஸ்ஸு மீடியாவை கூப்பிட்டு என்னை அசிங்கப்படுத்துன்னு நினச்சிங்களே, நீங்கள் நினச்சது நடந்துருச்சுல, வெண்ணிலா இனிமேல் நீ வந்து என் முகத்துலேயே முழிக்கக்கூடாது, வீட்டை விட்டு ஒழுங்குமுறையாக போயிரு, உன்னை வந்து நான் வந்து ஃப்ரெண்டு, நம்ம லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு நினச்சேன் நான், இதனால் வர இனிமேல் அந்த வார்த்தை கூட என் வாயிலிருந்து வராது, இந்த நிமிஷத்துலேருந்து நீ வந்து என்னோட மனசில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பேசி துரத்தி விட்டுறாரு. துரத்தி விட்டோடனே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து முழிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து பசுபதி மறுபடியும் ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியா கொடுக்குறாரு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கல்யாண மண்டபத்துக்கு போயிடலாம், கோவிலில் போய் வச்சு நம்ம ப்ரெஸ்ஸு மீடியாலாம் கூப்பிட்டு இப்போ நம்ம வந்து பேட்டி கொடுக்கலாம், அப்போ தான் விஜய் வந்து வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி வருவார் அப்படின்னு சொல்லி விஜய் மாமா, அதாவது காவேரி இது வெண்ணிலா மாமா கேட்கும் போது வருவான், அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஐடியா கொடுத்துறாங்க. அந்த இடத்துல அன்பு வந்துடுறாரு, கோவிலுக்கு நேராக அன்பு வந்துடுறாரு. அன்பு வந்தோடனே வந்து என்னாச்சு, விஜய் வந்து அஜயை துரத்தி விட்டாராம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் துரத்தி விட்டார், வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டார் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நீ வீட்டை விட்டு வெளியே வந்த உள்ளே இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. பிடிச்சி துரத்தி விட்டாங்க அப்படின்னு ராகினியிலேருந்து எல்லாம் சொல்லுமே, சரி அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம், இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி என்ன செய்வார், வெண்ணிலாவோட அப்பா ஆக்சிடெண்ட் பண்ண சொன்னதே விஜய் தான் அப்படின்னு நீ கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படிங்கிற இது வந்து நாளைக்கு கண்டிப்பாக எபிசோடில் வருது. அப்போ வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சொன்னால் மட்டும்தான் விஜய் வந்து நம்ம வழிக்கு வருவான், வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணுவான், இல்லாட்டி கல்யாணம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, சரி என் பிள்ளையவே வந்து அவன் வீட்டை விட்டு துரத்திட்டான், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. சொல்லும்போது பயங்கர கோபமாக வந்து இருந்துடுறாரு நம்மளோட விஜய். அதாவது அன்பு பார்த்து அடுத்த செகண்டே வந்து எல்லாமே உன்னாலதையா, இந்த பிரச்சனை பூரா உன்னால தான், நீ என்னை இப்போ எவ்வளோ இதாக பண்ணியிருக்கீங்க, உங்களை நல்லது நினச்சி நான் உங்கள் வீட்டில் வச்சதுக்கு இவன் எனக்கு கிடைச்ச தண்டனை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு விஜய். அதுக்கப்புறமா வந்து அடிக்க போயிடுவார். அன்பு அடிக்க போனோமே ப்ரெஸ்ஸு மீடியாவில் ஓடி வந்து, நீங்கள் என்னங்க இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தான் வந்து வெண்ணிலாவோட அப்பாவை அன்புகிட்ட சொல்லி கொலை பண்ண சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லும்போது, யார் சொன்னது அப்படின்னு சொல்லும்போது, இவர் தான் பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அன்பு ஆல்ரெடி முன்னாடியே பேட்டி கொடுத்துருப்பாரு. அதை எடுத்து போட்டோன்னே, அட பாவி நீ இந்த மாதிரி பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அதுக்கான என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பயங்கரமாக கோவப்படுவார். நீ எல்லாத்தையும் அடிக்கிற கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா தான் வந்து நிவின் மூலமாக வந்து காவேரிக்கு தெரிய வருது. நிவினும் காவேரியும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விஜய் ஜாமீனில் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து சித்தப்பாவை வந்து உள்ளே மாட்டி விட்டுட்டு விஜய் வந்து வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்து தான் பசுபதியை வந்து வச்சு செய்கிறாரு. அதுக்கான ட்ராக் தான் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு எபிசோடு பயங்கரமாக இருக்கும், சம்பவத்தை பண்ணுறாரு நம்மளோட விஜய் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை மக்களை. சூப்பராக நாளைக்கு போகும் மகாநதி சீரியல் அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி